அண்மைச் செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் சாம்சங் நிறுவனத்தில் 2 நாட்களாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஏன் என்பதற்கு சாம்சங் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனம், இந்த நிறுவனத்தில் தொழிற்சாலையில் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் தொழிற்சங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து தமிழக அரசு தொழிற்சங்கம் வழங்குவதற்கு அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாகவே ஒரு 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3 பணியாளர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது கண்டித்தும் அவர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி நேற்று பேச்சுவார்த்தை சென்னையில் நடைபெற்றது. ஆனால் அது தோல்வியுற்று வரும் 12ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து சாம்சங் நிறுவனம் சார்பில் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் மற்ற தொழிலாளர்களை தொழில் செய்ய விடாமல் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஆகியால் தான் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் அவருக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் சாம்சங் நிர்வாகம் சார்பில் தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாத வகையில் தற்போது செய்திருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.